எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. கைகால் விளங்காமல் இருக்கின்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இப்படி யார் நேர்ந்துக்கிட்டு வந்தாலும் உடனே நிவர்த்தி. இன்னைக்கு கூட சாந்தமாக இருக்க மாதிரி இருக்கார். இப்போ பார்க்க தனியாக பார்த்தோம்னா பயந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஓட்டு கொட்டையில் உள்ள இருக்கும் மியூசிக்கையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு பயமா இருக்கும். நினைச்சு படுக்கிறேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வேற உருவத்துல வருவார். பாத்திரிக்கை 5 வருஷமா குழந்தையே இல்லாம இருந்து நானே அவரு கொடுத்த பாட்டையா கொடுத்த வரந்தா. என் பேரு பாண்டீஸ்வரி. அவர் வெறும் தவத்தில் இருக்கனால அவருக்கு ஈஸ்வரப்பட்டோம். ஐயா பூணூல் போடாத பிராமணன். ₹1 அவருக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்யனா அவங்களும் உங்கள் வீட்டில் பார்ட்னர் வந்துடுவார். அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா சரி, உங்களை தலையே வேணாலும் காப்பாற்றாமல் இருக்க மாட்டார். இவர் நடமாடவே மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், இவர் தரிசனத்தில் தர்றதோட சரி, இவர் ரொம்ப சாது, அந்த தவத்தோட சரி, தவத்தோட உக்கரத்தில் இருக்கலாம். இவரோட காவல் தெய்வம் சமயக்கர். இந்த பால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோமே அப்போவே திற போட்டுருவோம். இந்த சூலாயத்தை தாண்டி தான் போயிட்டுவோம். இவரோட காவல் தெய்வம் சமயக்கருப்பு. அவருக்கு செய்வோம். பூணூல் போடாத பிராமணன். ஏற்றுக்கிறது பூரா ரத்தக்காவு பூரா அவர் தான். முதல்ல அவர் முழு உருவமாக இருந்தார். இப்போ பின்னப்பட்டிருப்பார். தலை இந்த பக்கம் இருக்கும், பார்த்தீங்கன்னா சடையோடு இருக்கும். கை இந்த பக்கம் இருக்கும், கொஞ்சம் பொண்ணு ஒவ்வொரு இடத்துல இருக்கும், இந்த புண்டமாக இருக்கும். அப்போ என்னென்னா முகல்ஸ் படையெடுத்து வந்த நேரம் அந்த ஒரு கோபத்தில் இதை பின்னப்படுத்திட்டாங்க. இந்த கடைசி சமயக்கருப்பை ஐயா உங்களை எடுத்து வைக்கிறோம், நான் பின்னமாக இருப்பேன், இருந்து சுகம் கொடுப்பேன், அவனையும் வர வைப்பேன்னு இன்றைக்கி முஸ்லீம்ஸு நிறையா பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட பிரச்சனை பண்ணுறவங்க நம்மளை கெடுக்கிறாங்கன்னா அவனை பொறுத்து பார்ப்பார். 10 புல கூட பொறுத்துக்குவார். முடியாத பட்சத்துக்கு அடித்தாலும் எந்திரிக்க முடியாமல் தான் அடிப்பார். எல்லார் கோயிலையும் அது இது செய்வாங்க. அன்னதானம் தான் இங்கே பிரதானம். ஏன்னா போதும்னு சொல்கிறது சாப்பாடு ஒன்று தான். பசியாத இடம் பாண்டியன். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம தென்மதுரை சீமையில் இருக்கோம். மதுரையை கட்டி ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய மண்ணில் இருக்கும். மதுரையை ஆள்றது மீனாட்சி அம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மதுரை காவல் தெய்வமாக இருந்து இந்த ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் ஒரு குல தெய்வமாக இருக்கக்கூடிய பாண்டி கோயிலில் தான் நம்ம இருக்கோம். இங்கே மதுரை மக்கள் ரொம்ப பாசமாக அவரை பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அருள்மிகு பாண்டி முனீஸ்வரர் கோயில் ஆலயத்துடைய சிறப்பு என்ன, ஐயா என்ன மாதிரியான ஒரு அதிசயங்களை இங்கே நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு 35 வருஷம் முன்னுக்க குழந்தை இல்லாமல் திருப்பூர்லேருந்து பாண்டி முனீஸ்வரருக்கு நடந்து வந்திருக்கேன். பல முறை நடந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கேன், நேர்ந்திருக்கேன். அதேமாதிரி குழந்தை இருந்திருக்கு. அதுமாதிரி 3 குழந்தை இருக்காங்க. நாங்களும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கோம். அதனால் நேர்த்திக்கடன் வந்துட்டா செஞ்சுட்டா நம்மளுக்கு கைகால் சுத்தோட ஆண்ட முன்னத்தில் நல்லா இருப்போம். இது நாங்கள் பல முறை நேர்ந்துக்கிட்டோம், வேண்டிக்கிட்டோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறையா பேர் இங்கே அப்படி தான் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் அது மட்டும்தான் தான் இருக்கோம். இது பூரா வயக்காடாக இருக்கும். அந்த வயக்காட்டு வழியாக நடந்து சாமியை மட்டும் போவோம். இன்றைக்கி பிரபலியமாக இருக்குது. இந்த 4 வழிச்சாலை வந்தோன்னே தான் ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. குழந்தைகளுக்கு கைகால் சுகம், கைகால் விளங்காமல் இருக்கின்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இப்படி யார் நேர்ந்துக்கிட்டு வந்தாலும் உடனே நிவர்த்தி நினச்சது நடக்கும். வேறு மாற்றமே இருக்காது, நல்லாயிருக்கும். முன்னுக்கு பார்த்து ரொம்ப கொடூரமாக இருக்கார். இன்னைக்கு கூட சாந்தமாக இருக்க மாதிரி இருக்கார். அப்போ பார்க்க தனியாக பார்த்தோம்னா பயந்துடும், அந்த மாதிரி இருப்பார். அந்த ஓட்டு கொட்டையில் உள்ள இருக்கும் மியூசிக்கையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நாங்கள் வாரம் வர்றோம். திங்கக்கிழமை வர்றோம். பாண்டி கோயிலுக்கு வந்துட்டு சிங்கம்மா கோயில், இப்போ மேலூர் சிங்கம்மா கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்து இருக்குது. எனக்கு ரொம்ப சுகரில் இருந்தேன். சுகரை ரொம்ப குறைச்சி விட்டார் அவர். சிங்கம்மாவும் குறைச்சி விட்டுருக்குது. அதனால நம்பிக்கையோடு வர்றோம். பாண்டியாவுக்கு வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பெரியபாளையத்துலேருந்து வரோம். நாங்கள் வாரம் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதோட நான் 4ஆவது வாரம். இந்த கோயில் என்ன வேண்டியிருக்கேன்னா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி தொட்டி கட்டி போட்டிருக்கேன். இதோட 4 வாரம் ஆகிப்போச்சு. இங்கே வந்துட்டு சிங்கம்மா கோயில் அடுத்து மேலூர் மில்கட் சிங்கம்மா அங்கே போவோம். இங்கே வந்துட்டு தான் அங்கே போவோம். அங்கே போயிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போவோம். இது சிங்கம்மா இந்த பாண்டி முனி வரத்தில் பிறந்தவங்க. அதனால் சக்தி வாய்ந்தவங்க தான். இங்கே வந்திருக்கோம். நாங்கள் 4 வாரம் வந்திருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு நல்லது நடந்திருக்குது. அதனால் இங்கே என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கெடா வெட்டி பொங்க வச்சு மொட்டை எடுக்கிறாங்க. பாண்டி முனி சொன்னதை நடத்தி காமிக்கிறாரு. சின்ன பாப்பா ஃபாரின் போகணுமெண்டு போன வாரம் சாமி கும்பிட்டு போயிருந்தோம். எங்கள் பாப்பா அப்போ இந்த வாரம் போயிட்டா. நிறையா இது நடந்திருக்கு. நான் அவர் எந்த நேரம் கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன் வீட்டில். அவரை நினச்சி கும்பிட்டேன்னா எனக்கு எதாக இருந்தாலும் வெற்றி. அவர் தான் என்னை ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம்
என்னோட சாமி குலசாமி மாதிரி அவர் என் கூடவே இருந்து எனக்கு எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு நினச்சதை. இப்போ அவரை நினச்சி படுக்கிறேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேறு உருவத்தில், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உருவத்தில் வருவார், வயசானவங்க உருவத்தில் வருவார், பார்த்துருக்கேன். அவர் பாட்டையா வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் எனக்கு. நானே வந்து எங்கள் அம்மா வந்து 5 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்து நானே அவர் கொடுத்த பாட்டையா கொடுத்த வரந்தா. என் பேர் பாண்டீஸ்வரி. அதுக்கு பின்னாடி எனக்கு 3 குழந்தைய, நான் கல்யாணம் ஆகி எனக்கு 3 குழந்தைய. நல்லபடியாக சிறப்பாக தான் இருக்கேன். எனக்கு ஏதோ அந்த பாட்டையா இருக்க புண்ணியத்தில் நல்லா பசியாத சாப்பாடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த தாத்தாவை கும்பிட்டதுனால எனக்கு நல்லபடியாக இருக்கும். பாண்டியப்பாவை நினச்சி முன்னோடி கருப்பை கும்பிட்டாலே அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அதோட சிறப்பு எனக்கு தெரிஞ்சது அந்த அளவு தான். மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலை பற்றி நிறைய சமூக ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பெரிய டெலிவிஷன் ஷோஸ்லேயே வந்து இந்த அசைவ பிரியர்கள் அப்படிங்கிற ஷோலெல்லாம் வந்து பாண்டிமுனீஸ்வரர் கோயிலை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே போடக்கூடிய அன்னதானம் இங்கே வந்து சாதி பேதம் இல்லாமல் சொந்த பந்தம் இந்த பந்தம் இந்த சொந்தம் அப்படின்லாம் இல்லாமல் சமபந்தி மாதிரி இங்கே வந்து அசைவ படையல் போட்டு சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கே அன்னதானம் நடைபெறது வந்து இந்த ஒரு எப்போவுமே ஒரு திருவிழாவாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது. பாண்டி முனி ஐயாவுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த காணொலியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பாண்டி முனீஸ்வரர் ஐயாவோட வரலாறை நம்மக்கிட்ட சொல்ல இருக்காங்க. ஐயா வந்து சுயம்பு. அவர் நாங்கள் தரையிலேருந்து தான் எடுத்தோம். இந்த கம்மா வண்டியூர் கம்மா இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேடை இருக்கும், அந்த மேலே போகிற எட்ஜு, அந்த மேலே கரை, அதில் இருந்து சும்மா கொட்டாங்கச்சி வச்சே தட்டி 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 கொஞ்சம் விளாண்டு பிள்ளைகள்லாம் எடுத்து வெறும் வைக்கப்பிரியை வச்சு இழுத்து தான் கொண்டு வந்து இங்கே வச்சது. அந்த தலைமுறையை அப்படியே கொடுத்துட்டாங்க. அதில் முதல்த்து வந்து அவர் பெரியசாமியும் வள்ளியம்மன்கிறது தான் இவங்க 4 தலைமுறையாக நாங்கள் இதை பார்த்துட்டோம். அவங்க சொன்னவங்க எல்லாம் சேர்ந்து இவங்ககிட்ட கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, சாமி இவங்க தான் சொல்லிவிட்டு எங்களோட பரம்பரை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இது நாங்கள் 4வது பரம்பரை. அவர் வந்து வெறும் தவத்தில் இருக்கனால அவருக்கு ஈஸ்வரப்பட்டோம். ஐயா பூணூல் போடாத பிராமணன். ஆக்சுவலாக அவருக்கு வந்து அந்த பால் பண்ணி அபிஷேக பிரியர். இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு என் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அந்த இதுக்கு அந்த ராசிக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு. இங்கே ஐயாவுக்கு மட்டும்தான், ஐயாவுக்கு தான் நீங்கள் கொண்டு வர பால் பன்னீர் அபிஷேகம். நீங்கள் விடுற தேங்காய் கூட அது அபிஷேகம் மாதிரி தான் அவர் எடுத்துக்கிறது. தாம்பரத்தட்டுன்னா வாங்கி அப்படி தானே செய்வோம். ஆனால் இந்த கோயிலில் மாறுபட்டது. ஐயா வந்து அபிஷேக பிரியர். 21 அபிஷேகம் வரைக்கும் அவருக்கு செய்வாங்க. நினச்ச முக்கால்வாசி பால் கொண்டு வந்து அவர் தவத்தில் இருக்கனால அந்த உக்கிரத்தை தணிக்க நம்ம கொண்டு வர பால் அவர் ஊற்ற குளிர்ச்சியாகுவார். ஒருத்தவங்களுக்குலாம் 2 பேருமே டாக்டர், குழந்தை இல்லை, அமெரிக்கா வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இல்லை, இங்கே வந்து கோயிலில் வந்து அவர் வீரம மாமான்னு எங்கள் மாமா மூத்தவர், அவர்கிட்ட வந்து இது வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு குழந்த ஆம்பளை பிள்ளை. வியாபாரத்துக்கு தொணை அவ்வளோ போவார். ஒரு ரூபா அவருக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ங்கன்னா அவங்களும் உங்கள் ஒர்க்கில் பார்ட்னராக வந்துடுவார். அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா சரி, உங்களை தலையே வேணாலும் காப்பாற்றாமல் இருக்க மாட்டார். அதான் சொல்லல, மீடியேட்டே தேவையில்லை, நேருக்கு நேர் டேய் உனக்கு நான் இதை செய்ய போகிறேன் வாங்கிக்க அப்படின்பார். இப்போ சின்னதாக நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்க முன்னாடி வருவார். நல்லா பார்த்துக்கேன் சார், நல்லா 8 மணிக்குள்ளே. இவர் நடமாடவே மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், இவர் வந்து தரிசனத்தில் தர்றதோடு சரி, இவர் வந்து ரொம்ப சாது, அந்த தவத்தோடு சரி, தவத்தோட உக்கரத்தில் இருக்காலாம். இவரோட காவல் தெய்வம் சமயக்கருப்பு தான். அவர் தான் இவரோட ஏவல். உட்காந்து ஏவிடுவார், அவர் ஓடுவார். பார்த்தா நாங்கள் கோயிலில் இப்படி சாமி கும்பிட்றக்கா அந்த கடைசி கோயிலுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். என் கூட வர்றவங்க வருவாங்க, நான் போய் உட்காந்தேனே எங்களுக்கு அந்த சத்தம் கேட்குறது எங்களுக்கு பழக்கமானாலும் ஒன்றும் தெரிய மாட்டேன். அவங்க சுற்றி கித்தியெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்பாங்க நேரடியாக, அம்மா ஆடு மாடு வரல, ஆனால் எனக்கு சலங்கை சத்தம் கூட வந்துக்கிட்டே இருக்குது, என்னத்துக்காக வந்திருக்கேங்க? என் வீட்டில் ஒருத்தர் இருந்துட்டு காலி விடவே மாட்டேனுங்கிறேன், எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை, தாட்டிக்கலாத ஆள், எனக்கு வீடு வேணும், என்ன செய்யணும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு போங்க. காலியாருன்னு அன்றைக்கி போய் ராத்திரி படுத்து காலையில் வந்துட்டார் 6 மணிக்கு என்னை தேடி. அம்மா நைட்டோட நைட்டாக வீடை காலி பண்ணி போயிட்டாங்கம்மா, எனக்கு வீடு என்னதாயிருச்சுன்னு. அவருக்கு உண்டானது இது கேட்பாடு, வாட்டர் பாட்டிலு, 2 முட்டை, 2 எலுமிச்சம்பழம், 2 சுருட்டு. நீங்கள் அப்புறம் என்ன நேர்த்திக்கட்டணும் அதெல்லாம் உங்களோட பங்கு தான். பாண்டிமுனீஸ்வரர் நடுக்கோயில் ஆண்டிசாமிங்கிறவர் இவங்களோட தழுக நம்மளோட நாங்கள் செய்கிற பூசை பூரா அவர் தான் ஏற்றுக்கிடுவார். ஆடி மாதம் அந்த பூசை போடுவாங்க. 2 பேர் நாங்கள் பங்குதாரர், 2 அண்ணன் தம்பி, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆடி அந்த பூசை போடுவாங்க. அது ஆடி மாதம் நடக்கும். அது அங்கே தான் தழுக போடுவாங்க. அப்போ வந்து 8 ஊர்க்காரங்க வருவாங்க, 8 கரை. இது வந்து ஜாதி பேதம் இல்லாமல் பார்க்குற சாமி, எல்லாருமே கலந்து சாமி. அங்கே சாமி தான் அவர், அது ஆண் தெய்வம் தான்.
ஆனால் சொல்கிறது நாங்கள் ஆடிச்சாமி தான். ஏன்னா அவரை பற்றி ரொம்ப டீட்டாக, ஏன்னா இங்கே போடவே மாட்டோம் பூசை. இவருக்கு அந்த பால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோமே அப்போவே திரை போட்டுருவோம். திரையை போட்டுட்டு இந்த சூலாயத்தை தாண்டி தான் வெட்டுவோம். அது அவருக்கு தான். கடைசி கோயில்கார் இருக்கார், இவரோட காவல் தெய்வம் கருப்பு சாமி, சமய கருப்பு, அவருக்கு தான். சைவம், பூணூல் போடாத பிராமணன். எங்கள் மாமனார் சொன்னது, அவர் சைவம் பூணூல் போடாத பிராமணன். ஏற்றுக்கிறது பூரா ரத்தக்காவு பூரா அவர் தான். அதனால தான் அந்த சூலாயத்தை தாண்டி நம்ம வெட்டுறது அப்படின்பாங்க. எங்களுக்கு தண்டனை கொடுக்குறனாலும் கொடுப்பாரு. சேட்டை பண்ணணும், சொல்லி பார்த்துட்டு விட்டுருவார், வாங்கவே முடியாது. இன்னும் நிறைய எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு ஈஸியாக வர மாட்டேங்குது. நிறைய இருக்குது, அற்புதமாக நடத்தியிருக்கேன். ஒருத்தர்லாம் ஐயர், அவருக்கு கல்யாணமே கிடையாது. இந்த சிவகங்கையில் தான் ஒரு அம்மன் கோயிலில் அவர் அர்ச்சகர். அவர் இந்த கோயிலை தாண்டி போயிருக்காரு. அப்போ அவர் தம்பி மக இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. மோஷனும் போல் யூரினும் போல் போனால் தான் பிள்ளை பொழைக்குன்ட்டாங்க. அப்போ இவர் ஆந்திவே என்ன சொல்லியிருக்காரு, நான் போகிறதுக்குள்ளே என் பிள்ளை எந்திரிச்சு நிற்கணும், வந்தால் உனக்கு ஒரு கடா சொல்லிட்டு விட்டுறேன். இத்தனைக்கு அவர் பிராமணன், சைவம், அம்மன் கும்பிட்றவர். இவர் அங்கே கரெக்டாக படியை மிதிக்கிறாரா, அந்த குழந்தை 1க்கு 2க்கு போய் எந்திரிச்சிருச்சான். வந்தார், எங்களுக்கு குட்டியை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் கையிலே தொட மாட்டீங்களே அப்படின்னு. அம்மா எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார். நான் உள்ளே கூட வரல, ஆந்தி வேலை கும்பிட்டு போனேன். நான் என்னோடய காணிக்கை நிறைவேற்றேன். உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைவேற்று. அந்த ஆடி திருவிழா ஒன்று தான். எந்நேரமும் அடைபடாத கோயில் இது ஒன்று தான். காலையில் 5 மணிக்கு திறந்தா சாயந்தரம் 8 மணிக்கு தான் இப்போ அடைக்கிறோம். முந்தி 10 மணினாலும் திறந்துருப்போம். இப்போ இந்த கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் 8 மணிக்கு அடைச்சிருவோம். முந்தி எல்லோரும் படுப்பாங்க. 5 வருஷம் உடம்பு சொல்லாமல் இருந்தவன் சுத்தலாம் போய் இங்கே வந்து பார்த்தா எந்திரிச்சு சாதாரணமாக காலையில் நடந்து போயிருக்கேன். ஒரு தடவையெல்லாம் இந்த கம்மா உடஞ்சி போச்சு. நாங்களே அந்த பக்கம் தான் நிற்கிறோம். இடையில பாதையில் தண்ணி போயிட்டு ஒருத்தர் தூக்காளி தூக்கிட்டு பாலை வச்சுக்கிட்டே நீந்தி வர்றாரு. ஐயா பூசாரி அம்மாவே இங்கே நிற்கிது, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்க. அந்த அம்மா நிற்கும், என்ன வீட்டில் போய் படுக்க விட மாட்டார். நான் போய் என்னானாலும் அவர் மேலே பாலை ஊற்றுனா தானே அவருக்குள்ளதை செஞ்சுட்டு தான் கேட்பார். சார் வேறு ஒன்றுமே இல்லை. அவங்கள கேட்போம், என்ன கேன்னு. அம்மா நான் அம்மாசிக்கு வருவேன், வரலை, பௌர்ணமிக்கு வருவேன், இன்னும் வரல அப்படின்னு ஏதாவது ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க. அவர் வேறு ஒன்றுமே கேட்க மாட்டார். ஒரு சூடத்தை பொறுத்து உள்ளே நையான்னு ஆஜர் தான், அவ்வளோதான். போய் சொல்லி அதான் அடித்து இழுத்து வந்துடுறாரு உங்களை. இங்கே குய்யோகமாக அழிஞ்சு தானே வந்து அப்புறம் வீதியை போட்ட போது ஏன்னா அம்மா போட மாதம் வரல, இந்த அம்மாசிக்கு வரல, பௌர்ணமிக்கு வரல. அந்த ரெகுலராக வர்றவங்களெல்லாம் இழுத்து என்ன தெரியுமா, அவர்கிட்ட வரணும், ஒரு ஆஜர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கேட்க மாட்டார். இங்கிட்டு வடக்க காவல் ஐயா, இங்கிட்டு வந்து மேற்க வந்து இவங்க இருக்காங்க, நம்ம 18ஆம் படி கருப்பு, அவர் மேற்க. இங்கிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கருப்பு இருக்கார், அவர் ஒரு காவல். இங்கிட்டு சமயம் இவங்க இருப்பாங்க, வெட்டழியா காலை, அவங்க கருப்பு. இப்படி 4 திசையில் 4 கால். ஐயா வந்து மீனாட்சி அம்மனுக்கு அம்மனுகளுக்கு பூராமே கொஞ்சம் கட்டுப்படுவார். நான் நினச்சா கூட வேறு கோயிலுக்கு போக முடியாது, போக விட மாட்டார், வேறு சாமியை வைக்க விட மாட்டார். ரொம்ப பொசசிவான ஆள். இப்போ கேட்பாங்க, அம்மா பையா போட்டால் கொண்டு வாங்க. அம்மா வேண்டாங்கம்மா, சுத்தமாக இருக்கணும், அவரை தவிர வேறு யாரையும் நீ பிள்ளையார் அது அவங்கவுங்க குலசாமியெல்லாம் இருக்கும்ல, அவர் மட்டும்தான், என்னை மட்டும்தான் நம்பணும், என்னை மட்டும்தான் செய்யணுங்கிற அந்த ரொம்ப பொசசிவ் மனுஷன் மாதிரி தான். கடவுள்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஐயா தாத்தா அப்பா இப்படி தான் கூப்பிடுவாங்க. இயற்கை இயற்கை என்னன்னு கேளுங்க. முதல்ல வந்து அவர் முழு உருவமாக இருந்தார். இப்போ வந்து பின்னப்பட்டிருப்பார். தலை இந்த பக்கம் இருக்கும், பார்த்தீங்கன்னா சடையோடு இருக்கும், கை இந்த பக்கம் இருக்கும் கொஞ்சம், சரியா? அந்த கீழே இருக்கிறது வயிறு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இந்த முண்டமாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா முகல்ஸ் படையெடுத்து வந்த நேரம் நிறைய நம்ம இதெல்லாம் எந்த சொத்து இருக்கோ என்னென்ன கிடைக்கிது, இங்கே என்ன கிடைக்க போகுது, கிராமத்து கோயில் வந்து இது நம்ம நாட்டு கோயில் மாதிரி தானே. வந்த ஒரு கோலத்தில் இதை பின்னப்படுத்திட்டாங்க, அந்த கடைசி சமய கருப்பை. அப்போ கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்மளோட எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண போது, ஐயா உங்களை எடுத்து வைக்கிறோம், என்னையா அப்படி பின்னமாக இருக்கீங்க அப்படின்னு. நான் பின்னமாக இருப்பேன், இருந்து சுகம் கொடுப்பேன், அவனையும் வர வைப்பேன்னு. இன்றைக்கி முஸ்லீம்ஸு நிறையா பேர் கோயிலுக்கு வருவாங்க. முக்காடோட மாமியெல்லாம் ஆடி வர்றதை பார்த்திங்கன்னா ரொம்ப, ஏன்னா அவங்களாம் வரவே நம்மளை பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்தாங்கன்னா நிலமாலை தான் சாமிக்கு போடுவாங்க. கடைசி கோயிலுக்கு நிலமாலை சுருட்டு 2 வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க தலையில் வீதி போட மாட்டோம், கழுத்தில் வீதி போடுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதுதான் பாதி பேர். அதே மாதிரி அவங்ககிட்ட போய் பாத்தியா வாங்குவார். பாத்தியான்னா அன்னைக்கு நெல் எடுத்து அன்னைக்கு குத்தி அன்னைக்கு அரிசியாக்கி அதை அரைச்சி மாவாக்கி 2 ரொட்டி சுடுவாங்க. ஒரு கோழி குஞ்சு, கறியெல்லாம் வாங்கினா அதில் எதுவும் செய்வாங்க, ஓதாமல் இருப்பாங்கன்னு கோழி குஞ்சு வாங்கி வச்சு பானக்கம் சுருட்டு பத்தி இதை வச்சு எங்களை கூப்பிட்ருவாங்க.
வந்து அவங்களுக்கு இது கொடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கன்னு. சரி செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ரொட்டியை அவங்ககிட்ட கொடுத்துருவோம், ஒரு ரொட்டியை நாங்கள் தான் திங்க முடியும். பக்கத்தில் அண்ணன் இருக்கேன், மாமா இருக்கான்லாம் திங்க முடியாது. எங்கள் வீட்டாளுக்கு தான் அந்த பூசாரி குடும்பம் தான் திங்க முடியும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை 10 தடவை கேட்பார். ஒரு வீட்டில் எல்லாம் 3 வருஷம்னாலும் வர மாட்டார். அது அவராக பிடிக்கணும். மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார். வியாபாரத்தை நல்லா நடத்த விடுவார். அதே மாதிரி நம்ம கூட பிரச்சனை பண்ணுறவங்க நம்மளை கெடுக்கிறாங்கன்னா அவனை விளக்கிடுவார். ஆனால் அவரை வந்து நம்பணும், எல்லா வேலையும் செய்வார். அவர் செய்யாத வேலைகளே கிடையாது. இப்போ அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருத்தர் எல்லாம் ஒன்றுமே இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், புதுக்கோட்டையில் அவனுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நல்லா வச்சு கடையெல்லாம் அடைச்சி அவனை பயங்கரமான ஆளாக்குனார். திருப்பி அவர் என்ன பண்ணார், குடிக்க ஆளானார். ஒரு மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அழிச்சிட்டு இப்போ ஆளே இல்லை. அவன் நல்லா இருக்க போது நான் பார்த்தேன், கெட்டு போன பிறகு நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒழிச்சே தள்ளிடுவார் தம்பி. அதுதான் பெரிய கஷ்டம். பொறுத்து பார்ப்பார், 10 புல கூட பொறுத்துக்குடுவார். முடியாத பட்சத்துக்கு அடித்தாலும் எந்திரிக்க முடியாமல் தான் அடிப்பார். 1800க்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் 4வது தலைமுறையாக இருக்கோம். அன்னதானம் பிரதானம். எல்லார் கோயில்லையும் வந்து அது இது செய்வாங்க. அன்னதானம் தான் இங்கே பிரதானம். ஏன்னா போதும்னு சொல்கிறது சாப்பாடு ஒன்று தான். இங்கே 2 கடை கொண்டு வருவாங்க, அவங்க 50 பேர் மிச்சம் என்ன பண்ண முடியும், ஒட்டு தான் போவாங்க. அதனால் பசியாத இடம் பாண்டி ஐயா. யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார். அதே மாதிரி எல்லோரும் ஐயா எனக்கு நல்லா நடந்தால் 2 கடை வெட்டி பூச போடுறேன், வர்றேன், கடை உயிரோடு விட்றேன் அப்படின்னு நேர்ந்துக்கிடுவாங்க. அதனால் வாங்க ஐயா பார்க்க வாங்க. அவரோட பார்க்குறதே ஒரு அழகு. உண்மையாகவே எல்லார் கண்ணுக்கு ஒரு அழகாக தெரியும். இப்போ நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கார், செல்வ சிறப்பாக இருப்பார். அப்படி அருமையானவர், நம்பிக்கையானவர், உண்மையாக நல்லா இருப்பார். வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சரி, அப்புறம் வராமல் இருக்க மாட்டேங்க. வாங்க. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.